அம்மா என்ன அஸ்னி? சளி பிடிச்சிரு மூக்கெல்லாம் அடைச்சிருச்சுமா. சளி போற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க. அவ்வளவுதானே, நான் வச்சு தர நாட்டுக்கோழி ரசத்துல உன் சளியெல்லாம் பறந்து போயிடும் பார். இன்னைக்கு ஆசனிக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால அவளுக்கு நாட்டுக்கோழி ரசம் வச்சு தர போறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் சளிக்கு நல்லா கேட்கும், சளி கரைஞ்சு போயிடும். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சின்ன வெங்காயம், 2 தக்காளி, வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, பச்சை மிளகா, ஜீரகம், நாட்டுக்கோழி கறி 100 கிராம். சின்ன வெங்காயத்தை இடிக்கல்ல போட்டு நல்லா தட்டி தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் அதையும் நல்லா தட்டி தனியா எடுத்து வச்சுக்கணும். முக்கியமா நாட்டுக்கோழி கறியை அதையும் இடிகல்ல போட்டு 2 தட்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துட்டு அதுல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, சின்ன வெங்காயத்தையும் தக்காளியை பிணைஞ்சு போட்டுட்டு இடிச்ச மிளகு, ஜீரகத்தையும் உப்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு ஆட்டுக்கோழியும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்குங்க. நான் வச்சு தர ரசத்துல ஆசனிக்கு எப்படி சளி முறியும் மட்டும் பாருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டு அதில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. போது மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி ரசம் ரெடி. சளி பிடிச்சவங்க எல்லாம் இது சாப்பிட்டீங்கன்னா சளி பறந்துரும்.